திரு மார்க்கண்டேயன் அவர்கள் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவருக்கு எந்த நோட்டீஸும் கொடுக்காம கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப எம்எல்ஏ பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய மாவட்ட செயலர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி, சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்கள், அது போல நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வகாப் அவர்கள் எல்லாரும் 4 பேர் மட்டும் நீங்க அனுமதிங்கன்னு கேட்கிறோம். என்னையும் சேர்த்து 4 பேர் மட்டும் நீங்க அனுமதிங்க. எம்எல்ஏ எப்படி இருக்காரு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னா அவருடைய உடல்நிலை என்னன்னு தெரியல, பார்க்க வரணும், எங்களை அனுமதிக்க மாட்டாங்க, உங்களையும் கைது செய்யணும் இருக்காங்க. அதனால இந்த தாவக அரசனுடைய அராஜகம் இது கட்டுக்கடங்காத அளவுக்கு அராஜகம் பண்றாங்க, அடக்குமுறை பண்றாங்க, எதிர்கட்சியை ஒடுக்கிடலாம் நினைக்காங்க. நீங்க ஒடுக்க நாங்கள் நீர்க்குமிழி போல மேலெழும்பி வருவோம். அதுதான் உண்மை. அத்தனை தொண்டனும் வெகுண்டெழுந்து வர போறோம். எங்களுடைய தலைவர் பார்த்து வர சொன்னாங்க. அதுக்குதான் நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். இதை பார்க்க வர முடியும். பாப்போம் அவருக்கு என்ன நிலைமையில இருக்காரு, என்ன நிலைமையில இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. காவல்துறை அதிகாரியை பார்க்க முடியாது, எஸ்பியை பார்க்கணும், எஸ்பி பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அராஜகம், போலீஸ் அராஜகம் இருக்கு. மேல இருந்து வந்த உத்தரவு என்ன உத்தரவு தெரியல. இங்க யாருமே யாருக்கும் அதிகாரம் இல்ல, எல்லாரும் கையாளாத இருக்கிறாங்க. மேல இருந்த உத்தரவை பின்பற்றாங்க. பேச விட்டுருவாங்க, தொடர்ந்து பேசுவாரு. அவரு தீவிரவாதி போல கைது பண்ணி வச்சிருக்காங்க. காலையில போன் கொடுக்கலங்க, சிசிடிவி முன்னால உட்கார வச்சிருக்காங்க, உதவியாளரை பார்க்க விடல, வழக்கறிஞரை பார்க்க விடல, எதுவுமே பார்க்க விடாம அவர் ஒரு தீவிரவாதி போல. என்ன தீவிரவாதி அவரு? நீங்க இதா பேசிட்டார், வாய் தவறி பேசிட்டாருன்னா வழக்கு போடுங்க, ஒரு நோட்டீஸ் கொடுத்து. அதே போல எப்போதும் ஜிஹெச் கூட்டு போவாங்க, இங்கே டாக்டர் வர சொன்னாங்க. என்ன புதுமுறைன்னு தெரியல. அப்ப சட்டத்தெல்லாம் கையில எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அராஜகம், ஒரு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்குது. அதே போல பாத்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏ ஸ்ரீகண்டம் மேல பாதிக்கப்பட்ட பெண் அத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நடவடிக்கை எடுக்கல. இது ஒரு வழக்கு கூட போடல, விசாரணை கூட பண்ணல. ஆனா எங்களோட எம்எல்ஏ ஒரு வாய் தவறு இதை பேசுனதுக்காக எடுக்கிறாங்க. நீங்க வழக்கு போடுங்க, சந்திக்க தயார் சட்டப்படி. ஆனா இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை வச்சு பயம் காட்டுவது, ஒடுக்க நினைப்பதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறது தாவக அரசு. ஆமா, நேற்று மாதா கோயில்ல உள்ள அந்த பொருட்காட்சி எல்லாம் தாவக நிர்வாகி சூறையாடி இருக்காங்க. எல்லா லைட் உடைச்சு, சேர் உடைச்சு அராஜகம் பண்ணி இன்ன வரைக்கும் கைது பண்ணல, இன்ன வரைக்கும் வழக்கு போடல. அதே போல பழனி ஆண்டவர் கோயில்ல அந்த பட்டா போட்டாங்க பாருங்க, பட்டா போட்டோம்னா பட்டா எழுதிவான இன்ன வரைக்கும் கைது பண்ணல. ஆனா பட்டா போடப்பட்ட செய்தி போட்டோம்னா கைது பண்ணி வச்சாச்சு. அவங்க அந்த அளவுக்கு ஒரு அராஜகம் இந்த ஆட்சியில நடைபெறுகிறது. நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். மக்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்வார் எந்த அளவுக்கு அடக்குமுறை ஒரு கையாளுகிறார் என்பதை புரிந்து கொள்வார்.